எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புக்கு எல்லா விதத்திலுமே நல்லது தரக்கூடிய கருவேப்பிலை ஜூஸ் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது கண்ணுக்கு, முடிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இந்த கருவேப்பிலை ஜூஸை குயிக்கா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை ஜூஸ் செய்யறதுக்கு நான் ஒரு கைப்பிடி தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்குவோம். இப்போ இந்த தேங்காயில தண்ணி விடாம ஒரு நேரம் மட்டும் லைட்டா அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி லைட்டா அரைச்சா போதுங்க. இப்போ இது இருக்கட்டும். கூடவே 2 கைப்பிடி கருவேப்பிலைய நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குவோம். இது கூடவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் நார்மலா எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணுவாங்க அந்த டம்ளர் தான். நீங்க எவ்வளவு கருவேப்பிலை எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தவாறு கூடி குறைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குவோம். அவ்வளவுதாங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்ப இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்படி ஒரு கரண்டி ஏதாவது வச்சு நல்லா அழுத்தி எடுத்து ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம புழிஞ்சுக்குவோம். அந்த ஜார்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்துறங்க. இப்ப இதை நல்லா கையாலே பிழிஞ்சு எடுத்துக்குவோம். அவ்வளவுதாங்க, எல்லா ஜூஸுமே நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இது வெறும் கருவேப்பிலையில கூட இந்த ஜூஸ் செய்யலாங்க. குடிக்கும்போது கருவேப்பிலையோட வாசனை ரொம்ப தெரியும். இப்படி தேங்காய் சேர்த்து செய்யும் போது அந்த ஸ்வீட் தன்மையோட நல்லா இருக்கும். குடிக்கிறதுக்கும் தேங்காய் பல்லுமே நல்ல சத்து இருக்குங்க. அதனாலதான் இப்படி செஞ்சிருக்கு. இந்த ஜூஸ் முடி கொட்டுறவங்களுக்கு, கண் பார்வை மங்களா இருக்கிறவங்கலாம் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தா இதுல அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஜூஸை காலையில நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இது உடம்புல நல்லா செட் ஆகுங்க. ஒரே மாசத்துல உங்களுக்கு இதுல உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கண்டிப்பா இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா கருவேப்பிலை ஜூஸ் அருமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்